காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பருத்தித்துறையில் மாயமான 4 கடற்தொழிலாளர்கள் தேடும் பணிகள் தீவிரம். ஈரான் ஜனாதிபதி பதவி விலகினார் வெளியான தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டில் டீசல் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எரிபொருள் விலை திருத்தத்திற்கு இணங்க டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் தற்போதைய சூழலில் பேருந்து கட்டணங்களை உயர்த்துவதற்கு அனுமதி வழங்க முடியாது என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் வழமையான கட்டணங்களிலேயே பயணங்களை மேற்கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கமைய ஒட்ரோ டீசல் விலை 15 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 1 லிட்டர் 407 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் லங்கா சூப்பர் டீசலின் விலை 20 ரூபாயால் உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் 478 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் எரிபொருள் விலை திருத்தத்திற்கு இணையாக முச்சக்கர வண்டி கட்டணங்களையும் உயர்த்துவதற்கு எதிர்பார்ப்பதாக தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறையில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போன கடற்தொழிலாளர்களை இந்திய கடல் எல்லை பகுதியை அண்மித்து தேடுதல் நடத்த இந்திய அரசின் அனுமதியை பெற்று தேடுதல் நடவடிக்கைகளை விஸ்தரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசேட அனுமதியை பெற்று இந்திய கடல் எல்லை பகுதி வரை சென்று தீவிரமான தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் இதுவரை சாதகமான முடிவுகள் எதுவும் கிடைக்கவில்லை என யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் அகிலன் கவலை வெளியிட்டுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயுள்ள 4 கடற்தொழிலாளர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து 2வது நாளாகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். ஜனாதிபதி மசூத் பெசகியன் பதவி விலகிவிட்டார் என்று வெளியான செய்திகளை ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை மறுத்தார். எக்ஸில் பதிவிட்ட ஒரு பதிவில் ஜனாதிபதி அலுவலகத்தின் தகவல் தொடர்பு துணைத் தலைவர் மெக்தி தபதபாய பெசகியனின் பதவி விலகல் குறித்த செய்திகளை பொய்யானவை என்று நிராகரித்தார். மேலும் அவை சில வெளிநாட்டு ஊடகங்களின் ஊடக விளையாட்டுகளின் தொடர்ச்சி என்றும் குறிப்பிட்டார். ஈரானிய மக்கள் சேவை செய்வதில் இருந்து பெசகியன் பின்வாங்க மாட்டார் என்று கூறிய அவர் ஈரான் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் பாதையில் இருந்து பின்வாங்காது என்றும் வலியுறுத்தினார். ஈரானின் தேசிய ஒருமையை குலைக்க முயல்பவர்கள் மீண்டும் ஒருமுறை அந்த விருப்பத்தை கல்லறைக்கு எடுத்து செல்வார்கள் என்று கூறிய தபதபாயி நாட்டிற்கு பிளவுகள் இருப்பதாக கூறப்படும் யூகங்களை நிராகரித்தார். இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசகியன் தனது அதிகாரப்பூர்வ பதவி விலகல் கடிதத்தை உச்ச தலைவரின் அலுவலகத்தில் சமர்ப்பித்துள்ளார் என்று சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் நாட்டின் முக்கிய மற்றும் இன்றியமையாத முடிவெடுக்கும் செயல்முறைகளில் இருந்து அரசாங்கமும் திறம்பட விலக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சூழ்நிலையால் ஏற்பட்ட வெற்றிடம் IRGCக்குள் உள்ள தீவிரவாத பிரிவுகள் ஆட்சியை கைப்பற்ற வழிவகுத்துள்ளது என்றும் பெசகியன் வலியுறுத்தியதாக அந்த வட்டாரம் கூறியது. இத்தகைய சூழ்நிலையில் தன்னால் அரசாங்கத்தை நடத்தவோ அல்லது தனது சட்டப்பூர்வ பொறுப்புகளை நிறைவேற்றவோ முடியவில்லை என்றும் அதனால் உடனடியாக பதவி விலக கோரியுள்ளதாகவும் பெசகியன் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவி விலகலை மொஜ்தபா கமேனி ஏற்றுக்கொள்வாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் கடிதத்தின் உள்ளடக்கங்கள் அதிகாரத்தின் உயர் மட்டங்களில் ஒரு ஆழமான மற்றும் முன்னப்போதும் இல்லாத பிளவை சுட்டிக்காட்டுகின்றன என்று அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.